राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। அழகான பிரஜமண்டல பரிக்கிரமா, விதவிதமான இடங்கள், நீங்கள் கேள்விப்படாத ஊர்கள், அதெல்லாம் பார்த்துருக்கோம். அழகா பிரம்மதேவர் அவரோட சம்பந்தப்பட்ட பல இடங்கள் எல்லாம் பார்த்தோம். ரைட்டா? கடைசியாக நம்ம பார்த்தது பாலாஹரா. அந்த இடம் எங்கன்னு தெரியல, பட் ஆனால் அப்படி ஒரு இடம் இருக்குது அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. பாப்பா இன்றைக்கான பகவான் கண்டுபிடிச்சி தருவான், நம்மளை கண்டுபிடிக்க வைப்பான். அடுத்த ஒரு இடத்துக்கு போகிறோம். சக்கரஸ்தானான்னு பேர், சகாரோயா சக்ரையா அப்படின்னு பேர். சக்ரா அப்படின்றது இந்திரனுடைய ஒரு பெயர். காலப்போக்கில் அதுக்கு சகாரோயா அப்படின்னு பேர் மாறிடுத்து. இந்திரன் தன்னுடைய யஜ்ஞத்தை கண்ணன் கெடுத்துட்டான் அப்படின்னு அந்த அகம்பாவத்தின் எல்லையில் போய் ஆடுறான். அப்படிதான் நடக்குமா? அப்படின்னா நிறைய நடக்கும். அதாவது சில மனிதர்கள் அவர்களுடைய பெருமை டிஸ்டர்ப் ஆகும் பொழுது தலகால் புரியாமல் மகா மோசமா பிஹேவ் பண்ணுவான். நிஜமாவே தலை கால் புரியாதவாளுக்கு. அதாவது ஒரு பெருமையில் அப்படியே மூழ்கி ஊரே கொண்டாடும்படியாக இருக்கிறவாளுக்கு சம்டைம்ஸ் அவ தன் நிதானத்தை இழந்திருக்கா அப்படின்றது மற்றவாளால் உணர முடியாது. அப்படியே உணர்ந்தாலும் எல்லாராலையும் சொல்ல முடியாது. ரெண்டு பேரால அவர்களுடைய நிதானம் இழந்த தன்மையை உணர முடியும். ஒன்று பகவான், ரெண்டாவது குரு. அதில் பகவானும் குருவும் அந்த பெருமையை, அகம்பாவத்தை, திமிர அடக்குவா. அது எப்படி அடக்கலாமோ அப்படி அதற்கான வேலைகள் செய்வா. இந்திரனுக்கு தான் தான் லோகபாலன் அப்படின்னு ஒரு அகம்பாவம், தற்பெருமை எல்லாம் வந்தாச்சு. அப்ப இந்த இந்திரன் என்ன பண்றான் அப்படின்னா, கண்ணன் இவனுடைய யஜ்ஞத்தை நிறுத்திட்டான் அப்படின்னா உடனேயே யார் இந்த மாட்டுக்கார பையன் என்ன பெரியவனா, என்ன தெரியும் அவனுக்கு, என்ன கேவலப்படுத்துறான், யாருமே எனக்காக யஜ்யம் பண்ணிட்டு இருந்த கூட்டம் வா, அவர்கள்லாம் என்ன நம்பி இருக்கா, எனக்காக இருக்கா, இவன் யாரு, என்ன பெரிய இவனா, மாடு மேய்க்கிறவன் தானே அவன், இவனுக்கு நான் யாருன்னு காட்டுறேன், என்னமோ நினைச்சிட்டு இருக்கான் அவன். என்ன அவமானப்படுத்துறான் அவன், நான் யார் தெரியுமா, என்ன அவமானப்படுத்திட்டான்ல, விடமாட்டேன், அவனை மறக்கவே மாட்டேன். இப்படி எல்லாம் வசனம் பேசி மழையை கொட்டினான். இப்போ நான் பேசும்பொழுது என்னடா இப்படி பேசுகிறான்னு தோணும்ல. அந்த பெருமையில், அகம்பாவத்தில் தலக்கால் புரியாமல் இருக்கும் பொழுது மனிதர்களுடைய வார்த்தைகளும் டோனும், அது எக்ஸ்பிரஷன் அதோட பயங்கரமாக இருக்கும். அது இந்திரனாக இருந்தாலும் சரி, சாதாரண மனுஷனாக இருந்தாலும் சரி, குருவை மதிக்காத சிஷ்யர்கள் நிறைய பேர் உண்டு இல்லை. ஸோ அவள்லாம் இப்படி தான் பிஹேவ் பண்ணுவாள், இப்படி தான் அவளோட வார்த்தைகள் வரும்.
நிறைய பேர் பார்த்தாச்சு. அதெல்லாம் ஒன்றும் புதுசு கிடையாது. அதனால் புராண இதிகாசங்களில் சொல்லப்படுகின்ற விஷயங்களை ப்ராக்டிக்கலாக இன்னி காலகட்டத்தில் பார்க்க முடியும், பார்த்து கொண்டு இருக்கேன். ஸோ இந்திரனுக்கு தியானம் பண்ணி இவனை அப்படி இவனை என்ன நினச்சிருக்கேன், என் காலில் விழுந்தான மன்னிப்பு கேட்க வைக்கிறேன், ஐ எம் சாரின்னு சொல்ல வைக்கிறேன், ஐ மேட் அ மிஸ்டேக்னு சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு திமிரில் மழையை கொட்டினான். கண்ணன் ரெஸ்பாண்டும் பண்ணல, ரிப்ளையும் பண்ணல, ரியாக்டும் பண்ணல, மலையை தூக்கி நின்று ஜனங்களை காப்பாற்றினான். அது அவனுக்கு இன்னும் கடுப்பு. எந்த மலைக்கு பூஜை பண்ணி அந்த மலையே இல்லாமல் பண்ணுறேன்னு சொல்லி மலையை கொட்டினான். கண்ணன் அந்த மலையே தூக்கி நின்று, ஓம் மழையினாலே இந்த மலையை ஒன்றும் செய்ய முடியாது காட்டிட்டான். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்திரன் 7 நாள் கழிச்சு தான் கொஞ்சம் சுயபுத்தி வந்தது. அட்லீஸ்ட் அவனுக்கு 7 நாள், சில பேருக்கெலாம் 7 வாரம், சில பேருக்கு 7 மாதம், சில பேருக்கு 7 வருஷம், நிறைய உண்டு வச்சுக்கோங்க, நிறையவே உண்டு. ஒவ்வொருத்தருடைய டியூரேஷன். சீக்கிரமே திருந்திட்டான்னா ஈஸி, சிம்பிள், அவ்வளோதான். அப்போ இந்திரனுக்கு புரிஞ்சு தப்பு பண்ணிட்டேன், கண்ணனிடத்தில் நான் அபச்சாரப்பட்டுட்டேன்னு சொல்லி நடுங்கிண்டு மேகத்துக்குள்ளேருந்து கண்ணனை பார்த்து கைகூப்பி கதறின இடம் இந்த இடம். சக்கரஸ்தானான்னு பேர். சகரோயா, சக்ரையா, சக்ரையா அப்படின்னு சொல்லுவாங்க. தெய்வம் கருணையின் எல்லையை காட்டும். அந்த கருணைக்கு விலை இல்லைன்னா தன் உக்ரத்தையும் காட்டும். ஸோ இந்திரன் நடுங்கின இடம் இது. இந்த பரிக்கமா இருக்கு இல்லையா, அந்த பரிக்கம் அங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தள்ளி போனால் இந்த இடம் இருக்கு. அடுத்து இந்த இடத்துக்கு பேர் சபௌலி, அகவனா, பாசோலி, பசௌலி, இப்படி எல்லாம் பேர். ஒரு காலத்தில் இதுக்கு பேர் சர்ப்பஸ்தலின்னு பேர். சர்ப்பஸ்தலி. அப்போ சர்ப்பம் அப்படின்னா பாம்பு, பாம்பின் இடம் இது. அகாசுரன் அவனுடைய விஷயம். இந்த இடத்துல பகவான் அகாசுரன் வாய்க்குள்ள நுழைஞ்சு அகாசுரனை வதம் பண்ண இடம். ஏற்கனவே அவனை பற்றி நான் சொல்லியிருக்கேன். சங்கசூடன் அப்படின்னு. சங்காசுரன், சங்காசுரன்ற ஒருத்தன் மலைய பர்வதம், இதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான். அவன் அழகா பெண்களோட சுத்தின்னு இருந்தான் மலைய பர்வதத்தில். அப்போ அஷ்டாவக்ர முனியனுடைய உடம்பை பார்த்துட்டு கிண்டல் பண்ண, உடம்புல 8 வளவு இருக்குது ஷோ அப்படின்னு. அவனுடைய அழகு, உடம்பு திமிரு, அதில் அவனுக்கு அந்த அகம்பாவம். அஷ்டாவகர் கடுப்பாயிட்டார். முட்டாளே, நீ புத்தி கட்டவன ஆகிட்டார். என்னை விட வளைஞ்சது ஒன்று இருக்குது உலகத்தில், பாம்பு. உடம்பு முழுக்க வளைஞ்சு 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 போயிட்டு இருக்கோம். விஷமும் இது. இப்போ பாம்பா போன்னுட்டார். அதன் பிறகு அவன் காலில் விழுந்து கதறி அழுது மன்னிப்பு கேட்டான். அப்போ சொன்னார், இந்த பாரு, நீ சொன்ன வார்த்தைக்கும் உன்னுடைய பாடி லாங்குவேஜுக்கும் மேனரிசத்துக்கும் ஆட்டிடியூடுக்கும் உனக்கு இந்த சாபம் நியாயமானது, இதெல்லாம் மாற்றலாம் முடியாது. பாம்பால கிருஷ்ணவதார காலத்தில் இதிலிருந்து உனக்கு விடுதலை கிடைக்கும். அது வரைக்கும்
இனி யாரையும் கிண்டல் பண்ணப்படாது, தப்பாக பேசப்படாதுன்னு நிதானத்துக்கு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். நெஸ் சில பேருக்கு அந்த ஒரு அடி கொடுத்து தான் அடங்கணும்னா வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் ஒரு தர்மம். யூ கான் பி ஸோ லவபிள் எவ்ரி டைம் எவ்ரிவேர் எனிஹவுலாம் கிடையவே கிடையாது. தவறும் பெருமையும் அகம்பாவத்தை அடிக்கணும். ஸோ இப்படிதான் இந்த அகாசுரனுடைய பூர்வ ஜன்ம விருத்தாந்தம். அந்த அகாசுரன் வாய்க்குள்ள குழந்தைகள் நுழைஞ்சுடுறா. அகாசுரன் கம்சனோட ஃப்ரெண்டு. அகாசுரன் வாய்க்குள்ள கிருஷ்ணன் நுழையிறான், உடம்பை பெருசாக்குறான். உடம்பை பெருசாக்கி அவனை அப்படி கிழிக்கிறான். கிழிச்சவொடனே அகாசுரனுடைய சரீரத்திலிருந்து தீப ஜோதி கிளம்பி, ஆத்ம ஜோதி தீபம் போல தான் அதனால் தீப ஜோதின்னு சொன்னேன், கண்ணனோட கலந்தெடுத்து. ஸோ இந்த இடம்தான் அது. ஓகேவா? இதுக்கப்புறம் தான் தேவர்கள்லாம் பகவானை பாடுறாலாம் உண்டு இல்லையா, அது. ஸோ இந்த இடம், இதுக்கு பேர் சபௌலி அகாவனா அப்படின்னு பேர். அதுக்கப்புறமா எங்கள் பக்கத்துலேயே இன்னும் 2 கிராமம் இருக்குது. 5 கிலோமீட்டர் தள்ளி போனால் தரோலி வரோலி அப்படின்னு கோப குழந்தைகளோட கண்ணன் இப்படி அலைஞ்சிட்டு இருந்த இடம். அடுத்தது சௌமுகா அப்படின்னு பேர், சௌமுகன் அப்படின்னு பேர். அதாவது சதுர்முகம், அதுதான் சௌமுகா. சார்முகா, சதுர்முகம், காலப்போக்கில் சௌமுகா அப்படின்னு எடுத்து. பிரம்மதேவர் மாடு கன்றுகள் எல்லாம் ஒழிச்சு வச்சுட்டு கண்ணனுடைய பலமெல்லாம் தெரிஞ்ச பிறகு 1 வருஷம் கழிச்சு கண்ணனிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்டு பிரார்த்தனை பண்ணி திருவடிகளில் விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ண இடம் இது. சிலதான் உங்களுக்கு இதெல்லாம் பக்கத்தில் தோணும். இதெல்லாம் பக்கத்து கிராமங்கள், அந்தந்த இடங்களில் நடந்த சம்பவங்கள். ஸோ பிரம்மதேவர் கண்ணன் காலில் வந்து விழுந்த இடம். சில இடங்களில் வந்து பிரம்மதேவர் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணது தான், அழுதிலே ஸ்தோத்திரம் பண்ணது தான் பிரம்மகுண்டம்னு பிருந்தாவனத்தில் முன்னாடியே சொன்னேன். சரியா? பிரம்மதேவர் கண்ணன் முன்னாடி கைகூப்பி வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ட இடம் இதுதான். அது சௌமுகா. ஆச்சா? அடுத்து சயானு, சுஹானா, சிஹானா அப்படின்னு சிலதான் போஜ்புரி பேரில் மாறி போயிடுது. காலப்போக்கில் அந்தந்த ஊர்களில் சில பெயர்கள்லாம் பேசும்பொழுது மாறிப்படும் இல்லையா. அது அகாசுரனை பகவான் வந்து ரொம்ப புத்தி சாதுரியத்தோட கொண்டானோ. எஸ், அந்த கிளவர்லி ஆக்ட், அந்த ஸ்மார்ட்னஸ் வேணும். கிருஷ்ணனுக்கு நிறைய உண்டு. அவன் ரொம்ப வெரி கிளவர், சியானு அப்படின்வான் இல்லையா. ஸோ இதெல்லாம் ஹிந்தி, அந்த ஹிந்தியோட கலோக்கியல் வெர்ஷன் போஜ்புரி. அப்புறமா சிலதெல்லாம் வந்து சம்ஸ்கிருதத்தோட கலோக்கியல் வெர்ஷன் இப்படி போயிடும். ஓகே, கண்ணன் வந்து சூப்பராக என்ன ஐடியா பண்ணி இந்த அகாசுரனை கொண்டான். அதாவது ஒன்றும் தெரியாத மாதிரி அவன் வாய்க்குள் நுழைஞ்சு தேனேன்னு நுழைஞ்சு அகாசுரனுடைய அவ்வளோ பெரிய வாய்க்குள்ள விளையாட்டு போல நுழைஞ்சு, அது நிஜமாவே சில அனுபவங்கள்லாம் அந்த அசுராளுக்கு தான் புரியும். இப்போ நான் எவ்வளோ வேணால் சொல்லலாம். அன்றைக்கி கூட சொல்லிகிட்டு இருந்தேன் திருப்பாவையில், கேசியினுடைய வாய்க்குள்ள அவன் கையை விட்டான், அந்த கை விருத்தி ஆச்சு. அந்த கேசியினுடைய அந்த ஆனந்தம் துன்பம் எல்லாம் கலந்த ஒரு அனுபவத்தை புரிஞ்சுக்க முடியாது. அது மாதிரி அங்கே அகாசுரனுக்கு பாக்கியம். அது மாதிரி பகாசுரன் கொக்கு வேஷத்தில் இருந்தான் இல்லையா, அவன் வாய்க்குள்ள கிருஷ்ணன் முழுங்குறான், உள்ள தொண்டையில் சுடுறான். அது ஹவு கேன் யூ எக்ஸ்பிளைன் திஸ்? உங்களுக்கு நான் சொல்லணும்னா ஏதாவது சுட சுட
சின்னதாக போண்டாவோ பஜ்ஜியோ வாயில் போட்டுண்டாச்சு, இல்லாட்டிச்சு ஏதோ போட தொண்டைகள் சுட அப்படின்னு புகை விடுவோம். அவ்வளோதான் சொல்ல முடியும். பட் அதில் ஒரு சுகம் இருக்குது. கிருஷ்ணன் அப்படின்னும் பொழுது இந்த ஹாட் ஸ்பைசியாக கண்ணன் உள்ளே இருக்கான்னும் பொழுது என்னதை சொல்ல முடியும்? அந்த மாதிரி இந்த அகாசுரனுக்கு பாக்கியம், கண்ணன் உள்ள நுழைஞ்சாச்சு, கோப குழந்தைகள்லாம் உள்ளே வந்திருக்கா, கண்ணனும் உள்ளே வந்தாச்சு. உள்ளே போய் பெருசாகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அவனுடைய உடம்புக்குள்ள அந்த பிராணவாயு தடபடும்படியாக அவனை அடைக்கிறானான், வச்சு அடைச்சி வைக்கிறதுன்னு வரல, அடைச்சி வச்சிருக்கானான் கண்ணன் தன்னை. அப்படி வந்து அதன் பிறகு இன்னும் பெருசாகி அந்த அகாசுரனுடைய உடம்பை கிழிச்சுண்டு கண்ணன் வந்தான். ஸோ அதனால் வெரி கிளவர் வே அப்படிதான் அர்த்தம். ஸ்மார்ட்டாக பண்ணிட்டான்னு அதனால சயானோ சுஹானா சிஹானா அப்படின்னு பெயர் இந்த இடத்துக்கு பேர். இந்த இடத்துல வந்து சனக சனந்த சனத் சனாதன இவா 4 பேருக்கும் ஒரு கோயில் இருக்கு. யாரிவா கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்லடா. சனக சனந்த சனத் சனாதன இவா 4 பேர் யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்லு. முன்னால சொல்ல கேள்வி கேட்டு. ஆமாம். அதுக்கப்புறமா அஜாய் அப்படின்னு ஒரு இடம். அஜ ஆஜ் அப்படின்றது தான் அஜாய். இங்கே வந்து என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு பெரிய ஏரி இருக்குது. அப்புறம் ராமபாகா ஷாமபாகான்னு ஒரு பெரிய கார்டன் இருக்குது. இந்த அகாசுரனை கண்ணன் கொண்டுடுறான், வதம் பண்ணிடுறான். அதுக்கப்புறமா குழந்தைகள்லாம் சாப்பிட்றா. பிரம்மதேவர் கன்றுகள் குழந்தைகள் கொண்டு ஒழிச்சு வச்சு விடுறார். அதுக்கப்புறமா குழந்தைகள்லாம் வந்து ஒரு வருஷம் கழிச்சு, அதுக்குள்ளே கண்ணன் தான் அங்கெல்லாம் இருக்கான் வாத்திலலாம். அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு திரும்பி அவள்லாம் வந்துடுறா. இந்த குழந்தைகளுக்கு ஒரு வருஷம் போனது தெரியல. சாயங்காலம் வீட்டுக்கு போயிட்டு அவள் பேசிக்கிறாள் அன்றைக்கே, இன்னைக்கு அண்ணன் நல்லா எல்லாரையும் அந்த அகாசுரனை வதம் பண்ணாலோடா, சூப்பரடா அப்படின்னு சொல்லி சாயங்காலம் போய் வீட்டில் போய் சொல்கிறாளாம். அப்படி அவர்கள் இன்றுதான் கண்ணன் அகாசுரனை கொன்றான்னு பேசி இந்த இடம் ஒரு வருஷம் ஆயிருக்கு கூட அவளுக்கு தெரியல. அப்படி இந்த இடம் ஆஜ் அஜய் கர்டு அப்படின்னு கூடு, அஜய் குர்டு KURD குர்டு, சரி, அஜய் குர்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி போனால் ஜேத் அப்படின்னு ஒரு இடம். நான் இந்த இடத்துக்கு நான் போயிருக்கேன். ஜேத் ஜயத்து மேகஷாமள கோமலாங்கோ ஜயத்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஜயத்து. அதாவது பகவான் அகாசுரனை வதம் பண்ணிட்டு அப்படி வெளில வந்தோடனே தேவர்கள்லாம் பாடுறாளாம். பாடி ஆடி ஜயத்து நம்ம முகுந்த மாதாவர்களே ஜயத்து தேவோ தேவகி நந்தனோயம் ஜயத்து கிருஷ்ணோ விஷ்ணுவம் சப்ரதீபக ஜயத்து மேகஷாமள கோமளாங்கோ ஜயத்து பிருத்வி பாரணாசோ முகுந்த அப்படின்னு அந்த ஜயத்து அப்படின்னு அவர்கள் ஜெயஹோ அப்படின்னு கண்ணனுக்கு ஜெயகோஷம் போட்ட இடம் இந்த இடம். பெரிய ஒரு ஏரி உண்டு, அதை சுற்றி நடக்கிறதுக்கே சுகமாக இருக்கும். காலப்போக்கில் அந்த ஜெயத்துன்ற இடம் ஜேத் அப்படின்னு எடுத்து இங்கே பெருசாக ஒரு அகாசுரனுடைய ரூபம் மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்கா. சில பேர் இந்த இடத்துல தான் அகாசுரனை பகவான் வதம் பண்ணான் அப்படின்னு சொல்கிறதும் உண்டு. இந்த இடத்துல இன்னொரு விஷயம் இருக்குது, அது என்னன்னு நாளைக்கு சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் பார்த்தோம் நம்ம? சக்கரஸ்தான இந்திரன் நடுங்கின இடம்,
அடுத்து சபௌலி அகாசுரனை வதம் பண்ண இடம். அதுக்கப்புறமா தரோலி வரோலி கண்ணன் கோப குழந்தையோட மாடுகள்லாம் மேய்ச்ச இடம். சோமுகா சதுர்முக பிரம்மா பகவான் இடத்துல மன்னிப்பு கேட்ட இடம். அதுக்கப்புறம் சயானு கண்ணன் சூப்பராக அகாசுரனை வதம் பண்ணான்னு பசங்கள்லாம் கொண்டாடின இடம். அப்புறம் அஜய் இன்னைக்கு தான் கண்ணன் அகாசுரனை வதம் பண்ணான்னு பசங்கள்லாம் பேசின்ற இடம். அடுத்து ஜெயத் தேவர்கள்லாம் ஜெயது ஜெயது அப்படின்னு கண்ணனை கொண்டாடின இடம். ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. जय बोलो राधा रानी की जय. जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय. जय बोलो वृंदावन धाम की जय. जय बोलो यमुना मैया की जय. जय बोलो गोवर्धन गिरिराज की जय. जय बोलो आज की आनंद की जय. जय बोलो आज की आशीर्वाद की जय. जय जय राधे कृष्णा.